நம் கண்களுக்கு பின்னால், நம்முடைய பார்வைக்கு பின்னால் நாம் பார்த்தாலும் பார்க்கவில்லை என்றாலும் பாவங்களில் போய் விழுந்து விடாமல் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு கேடயத்தை, பாவங்களிலிருந்து தற்காக்கின்ற ஒரு ஆயுதத்தை நாம் கொடுக்க வேண்டும் என்றால் எதை கொடுக்க போகிறோம், அவர்களை எந்த நிலையில் விட்டுவிட்டு போக போகிறோம் என்பது நம் முன்னால் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி. தொழுகை என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, நோன்பு என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, ஹஜ் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது, தர்மம் என்றால் என்னவென்று அவர்களுக்கு தெரியாது. இப்படி இஸ்லாத்தினுடைய அடிப்படை சட்டங்கள் கூட, வணக்கங்கள் கூட தெரியாத அளவுக்கு ஒரு முஸ்லிம் சமுதாயம் உருவாகும். அவர்கள் முஸ்லிம்களாக இருப்பார்கள், ஆனால் இஸ்லாம் அவர்களிடத்தில் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டிருக்கிறார்கள் என்றால், எச்சரித்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய அடுத்த தலைமுறையினரை, நம்முடைய சந்ததிகளை நாம் எந்த நிலையில் விட்டு போக போகிறோம்